சத்தியமா சொல்றேன், நம்ம பொண்ணு அவன் கூட பழகிறத என்னால ஏத்துக்கவே முடியாது. நம்ம பூர்வீகம் என்ன, நம்ம அந்தஸ்து என்ன, முதல்ல நம்ம ஜாதி என்ன? நான் ஐயங்கார். அப்படின்னா ஆதிசங்கரோட அத்வைத்தத்தை ஃபாலோ பண்றவா ஐயர், ராமானுஜரோட விசிஷ்ட அத்வைத்தத்தை ஃபாலோ பண்றவா ஐயங்கார். ஐயர் சிவனை சேவிப்பா, ஐயங்கார் விஷ்ணுவை அதாவது பெருமாளை சேவிப்பா. ஐயங்கார்ல 2 பிரிவு இருக்கு, வடகலை தென்கலை. நீங்க? நான் சிவன் கோயிலுக்கு போவனே. அதுவே தப்பு. உங்க அப்பா சிவன் கோயிலுக்கோ முருகன் கோயிலுக்கோ போவாரா? போக மாட்டாரு. ஏன்? அதை நீங்க உங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கணும். உங்க அப்பா விநாயகர் கோயிலுக்கு போவாரா? போவாரு. என்னையே கூட்டிட்டு போயிருக்காரு. பிள்ளையாரும் முருகரும் யாரு? சிவனோட பிள்ளைங்க. இந்த குழப்பம் ஏன்னு தெரியாம சாமி கும்பிடுவீங்க, பிள்ளையார கும்பிடுவீங்க, ஆனா அவங்க அப்பாவையும் தம்பியையும் ஏத்துக்க மாட்டீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஜாதியும் மதமும் உங்க ஆன்மீகத்தை கெடுத்துருச்சு. ஐயன்னா ஆரியன் அல்லது உத்தமன்னு அர்த்தம். காரு என்பது மரியாதை நிமித்தம் சொல்லப்படுது. பெரியவா அல்லது சார்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி. இதுல ஐயர் ஐயங்கார்னு ஜாதி எப்படி உள்ள வந்தது? உத்தமர் ஏற்றத்தாழ்வு பார்க்கலாமா? ஒரு கடவுள் ஒரு மனுஷனை உயர்ந்தவனாவும் ஒருத்தனை தாழ்ந்தவனாவும் படைப்பாரா? அப்படி படைச்சா அது கடவுளா இருக்க முடியுமா? உனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும்னு உங்க அப்பா அம்மாக்கு தெரியுமா? தெரியும். ஆனா ஒரு ஐயங்கார் பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரியாது. நான் அதை பத்தி ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. அதை பத்தி நான் அவங்க கிட்ட பேச போறேன்னு தெரியாது. என்ன பேச போற? நம்ம கல்யாணத்தை பத்தி. சொன்னேன்ல, ஒரு நாள் இப்படி வந்து நிப்பான்னு சொன்னேன்ல. வெரி பேட், வெரி பேட். தப்புன்னு தெரியாம பேசுறா பார். எது தப்பு? என்ன தப்பு? எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிறது தப்பா? என் மனசுல இருக்கிறத சொல்றது தப்பா? தப்பு தான் சுமதி. இப்படி கோவமா ஹார்ஷாலாம் பேசியிருக்க கூடாது. உங்க அப்பா கிட்ட சாஃப்டா தான் பேசணும். நான் என்னப்பா சாஃப்டா பேசல? நான் ஒருத்தர் விரும்புறேன்னு தானே சொல்றேன். நீங்க தான்ப்பா ஹார்ஷா பேசிட்டு இருக்கீங்க. இத பார், நான் இப்ப சொல்றேன், இது நடக்கவே நடக்காது. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்ப என்ன பண்றது? அவங்க ஒத்துக்கலன்னா நம்ம கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா என்ன? எப்படி பண்ணிப்ப? ஏன் சமாதானம் பண்ணிப்பியா? எஸ், பண்ணிப்பேன். பண்ண முடியாது. வெரி பேட், வெரி பேட். பண்ண விட மாட்டேன். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படின்னா இந்த வீட்டை உனக்கு இடம் இல்ல, வெளியே போ. நான் போறேன். என்னடி பேசுற நீ? எங்கடி போவ? நீ சும்மாரு. ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்க நீ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க. அவ அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிச்சா அவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. என்னங்க நீங்களும் பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க? என்ன அவ அவ்வளவு தூரம் பேசுறா? என்ன வெளியே போ நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. எஸ், இட்ஸ் வெரி மச் மீ. நான் தான் சொல்றேன், போ. கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அம்மா, எப்ப அவர் இந்த வீட்டை விட்டு என்ன வெளியே போன்னு சொல்லிட்டாரோ அதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. என்னங்க? வெரி பேட், வெரி பேட்.